ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிகள், அதாவது பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் எடுக்கிறதா அஃபிஷியலாக புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி மற்றும் சி நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா, டீச்சிங்கான வேலைவாய்ப்பு இல்லை, நான் டீச்சிங்கான வேலைவாய்ப்புகளில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 1400 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள், என்னென்ன பிரேக்கப்ஸில் வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கிற முழு தகவலையும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வச்சு பார்க்கலாம். இது முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்டோலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மொத்தம் 14 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு காமனாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறி வைக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் கிளியராக கொடுத்துட்டாங்க. என்னென்னலாம் நீங்கள் படித்து நீங்கள் எதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எது படிக்கணும், நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்கள கிளியராக கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வச்சு கிளியராக படிச்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சம்பளம் 14 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இதில் ஆரம்ப சம்பளம் அப்படின்னா 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. அதுலேயே ஆரம்ப சம்பளம் மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 வரைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரைக்கும் சம்பளம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னா 30 ஏப்ரல் 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான், தபால் மூலிமா கொரியர் மூலம்லாம் அனுப்பவே முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான். லாஸ்ட்டில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், அதே கமெண்ட்லேயும் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVSலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள்னு ஒரு கிளியர் இது இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே என்னங்கிறத பார்க்கலாம். 2 விதமாக பிரிச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு வேலைவாய்ப்பையும். ஓகேங்களா, கிரேட் பார்த்திங்கன்னா HQ அண்ட் RO மற்றும் JNV அப்படின்னு 2 விதமாக பிரித்து ஆட்களை எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் 121 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இதுவும் பார்த்திங்கன்னா குரூப் பியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 5 காலி இடங்கள். ஆடிட் அசிஸ்டன்ட் குரூப் பியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 12 காலி இடங்கள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் குரூப் பிக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் 4 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. லீகல் அசிஸ்டன்ட் குரூப் பிக்கான வேலைவாய்ப்பு. இதில் ஒரே காலி இடங்கள் தான், ஜென்ரல் கேட்டகரி. ஸோ எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 23 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு 2 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேட்ரிங் சூப்பர்வைசர் 78 காலி இடங்கள். அதுக்கு அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 21 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு டோட்டலாக 360 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் 128 காலி இடங்கள். லேப் அட்டண்டன்ட் 161 காலி இடங்கள். மெஸ் ஹெல்ப்பர் 442 காலி இடங்கள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS இதுக்கு 19 காலி இடங்கள். மொத்தம் 1377 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் நர்ஸ். இந்த வேலைவாய்ப்புக்கு 44,900 1,42,400 ரூபா சம்பளம். மேக்ஸிமம் இதெல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. அது கீழே என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா,
இதெல்லாமே ஜென்ரல் கேட்டகரிக்கு 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 35,400 1,12,000 சம்பளம். ஏஜ் லிமிட் 23 33 இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 35,400 1,12,000 சம்பளம். 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிகாம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,000 சம்பளம். இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 32 ஜென்ரல் கேட்டகரி தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் காட்டி ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஹிந்தி டு இங்கிலீஷ் இல்லை வைஸ் வர்சாவோ படிச்சிருக்கலாம். இல்லைன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அந்த டிப்ளமோ படிக்காமல் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லீகல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 35,400 1,12,000 சம்பளம். 23 35 வயதுக்குள்ளே இருக்கணும். டிகிரி இன் லாவில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்டெனோகிராஃபர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 25,500 81,000 சம்பளம். 18 முதல் 27 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த வேலைவாய்ப்புக்கும் 25,500 81,100 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கேட்ரிங் சூப்பர்வைசருக்கான வேலைவாய்ப்பு 25,500 81,100 மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி இல்லை ட்ரேடு ப்ரொஃபஷன்சி எதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங்கில் படிச்சுட்டு கூடவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. அதுக்கடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 சம்பளம். 18 முதல் 27 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப்பிங்கான நாலேஜ் வேணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிஎஸ்சியில் 12th படிச்சிருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜேஎன்வி கிரேடு இதுக்கும் சேம் அதே சேலரி 19,900 63,200 18 முதல் 27 வயதினர் அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு. எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் இந்த வேலைவாய்ப்புக்கு 19,900 63,200 சம்பளம். வயது 18 முதல் 40 10th முடிச்சிருக்கணும். நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேனில். அதுக்கு அடுத்தது லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு சம்பளம் 18,000 முதல் 56,900 18 முதல் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ லெபார்ட்ரி டெக்னிக் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது மெஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்பு 18,000 56,900 18 முதல் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த வேலைவாய்ப்புக்கும் 18,000 56,900 சம்பளம். 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா எஸ்சி எஸ்டினா 15 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், ஜென்ரல் கேட்டகரினா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சில வேலைவாய்ப்புகளுக்கு இன்டர்வியூ இருக்காது, சில வேலைவாய்ப்புகளுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் எங்கே எழுதணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், திருநெல்வேலி இங்கெல்லாமே நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எது இருக்கோ அது எங்கே அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது கம்பல்சரி வேணும் எல்லாத்துக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு எதுலேருந்து கேட்போம், எத்தனை கொஸ்டின்ஸ் எந்தெந்த இதில் கேட்போம், அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க.
ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதில் அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் மேலே கொடுத்த வேலை வாய்ப்புகளுக்கு அவங்க வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ லீகல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வைக்கிறாங்க, ஸ்டேஜ் 2 இன்டர்வியூ வைக்கிறாங்க. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வேறு எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற வேலை வாய்ப்புக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் டீச்சிங்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு NVSலேருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபில் ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இது வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் நம்பராக இதில் என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் கீழே இங்கே கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். தென் நீங்கள் என்னென்ன நாளைக்கு வர எல்லா அப்டேட்ஸும் அதுலேயும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை பாஸ்வேர்டை ஃபர்கட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். அதுக்கும் மேலே உங்களுக்கு தகவல் தேவை, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்லாம் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் அதிலேயே கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.